எந்த இரண்டு பேருமே ஒரே நபராக இல்லை. முகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உடல் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இரத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் பல வகையான உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது குணங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். இதுதான் கடவுளுடைய மகிமை விளங்குகின்றது. அதே போன்று ஒவ்வொருவருக்குமே கடவுள் ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு வரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு குருவானவருக்கு இந்த திறமை, இன்னொரு குருவானவருக்கு அந்த திறமை, இன்னொருவருக்கு இந்த திறமை, இப்படி குருவானவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே வீட்டிலே 5 இருந்தால் 5க்குமே வேறு விதமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். இப்போது அந்தோனியாருக்குள்ளே சிறப்பு தன்மை என்ன? அவருடைய புதுமை வள்ளல் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. எப்படி பொருத்தம் என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அந்தோனியாருடைய சிறப்பு தன்மை என்ன? முதலில் அவருடைய பிறப்பு வரலாறு. அவர் பிறந்தது 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அவருடைய தந்தையின் பெயர் மார்ட்டின், தாயின் பெயர் மேரி. அவருடைய ஞானஸ்தான பெயர் பெர்தினாந்து. குருப்பட்டம் பெற்ற பிற்பாடு பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. 1220 அந்தோனியா என்ற பெயர். மரணம் 1231 ஜூன் மாதம் 13ஆம் தேதி. அவருடைய சிறப்பு தன்மைகள் ஒரு 4 உண்டு, அல்லது 5 என்று வைத்துக் கொள்வோம். டீசோ நண்பருடைய வீட்டிலே இயேசுவை தன்னுடைய கரத்திலே ஏற்றுகிறார். இது அவருடைய சிறப்பு தன்மை. இயேசுவை தன்னுடைய கரத்திலே ஏங்கக்கூடிய பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற பிரார்த்தனையை புகழுரையிலே பாடுகின்றோம். இந்த சிறப்புத்தன்மை வேறு எந்த புனிதருக்குமே கிடையாது. அந்தோனியாருக்கு மட்டும்தான் சிறப்புத்தன்மை. வேறு ஏதோ ஒரு புனிதர் என்று சொல்வார்கள். அதை கனிமதி கருத்திலே இருந்திருக்கிறார். சூசியப்பர் முடப்பு தந்தை என்ற முறையிலே கருத்திலே இருந்திருக்கிறார். அதன் பிறகு எல்லோருமே கையிலே சிலுவை ஏந்தி இருப்பார்கள் புனிதர்கள். அது ஒலிவ இலைகளை வெற்றியினுடைய சின்னமாக ஏந்தி இருப்பார்கள். ஆனால் அந்தோனியாரை பார்க்கின்றோம், குழந்தை இயேசுவை தன்னுடைய கரத்திலே ஏந்திருக்கிறார். இது அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய புனிதத்தன்மையிலே ஒரு சிறப்பு தன்மை. டீசோ நண்பருடைய வீட்டுக்கு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். டீசோ நண்பருடைய வீட்டுக்கு செல்கிறார். அறையில் பூட்டப்பட்டு இருக்கின்றது. இரவு நேரத்திலே ஒளிமயமாக இருக்கிறது. டீசோ நண்பர் சுவாரத்து வழியாக பார்க்கின்றார். அங்கே அந்தோனியாரும் இயேசு பாலனும் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள், பேசிக் கொண்டே இருக்கிறார்கள், கரம் நீட்டி தவழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இது அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்புத்தன்மை. வேறு எந்த புனிதருக்குமே கிடையாது. இரண்டாவதாக ஒரு வருடத்திலே அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. 1231 ஜூன் மாதம் 13ஆம் தேதி விண்ணகம் செல்கின்றார், இறக்கின்றார். ஒரு வருடம்தான். எந்த ஒரு புனிதருக்குமே ஒரு ஆண்டிலே புனிதர் பட்டம் கொடுக்கப்படவில்லை, அந்தோனியாரை தவிர நான் அறிந்தவரை. 1232 மே மாதம் 30ஆம் தேதி பாப்பானவர் 9வது கிரகோரியார் என்பவர் அந்த ஒரு வருடத்திலே புனிதர் பட்டம் கொடுக்கிறார். அப்போது அந்த புனிதர் பட்டம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய தந்தை மார்ட்டின் பிரபு, மேரி அவங்க அம்மா 2 பேரும் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய புகழ்ச்சி. மூன்றாவதாக நாக்கு அழியவில்லை. 1231 ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்தோனியார் என்ன செய்கிறார்? இறக்கின்றார். 32 ஆண்டுகள் கழித்து 1263 ஏப்ரல் மாதத்திலே 32 ஆண்டுகள் கழித்து அவருடைய கல்லறை தோன்றப்படுகிறது. உடல் அழிந்து விட்டது, ஆனால் அவருடைய நாக்கு அழியவில்லை. எனவே அந்த நேரத்தில் அந்த நாக்கு அழியாததை பார்க்கின்ற நேரத்திலே கப்புச்சன் சபை மேலாளர் பெருவெந்தர் உடன் இருக்கின்றார். உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிறார், ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட நாமே என்று. இது அவருடைய வாழ்க்கையிலே அந்த அந்தோனியார் உள்ள ஒரு சிறப்பு தன்மையாக இருக்கிறது. இன்னும் அடுத்தபடியாக 4வதாக மக்கள் அவருக்கு கொடுத்த பெயர்
கோடி அற்புதர். கோடி அற்புதர் என்ற பெயர் மக்களாலே கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு திருச்சபையால் கொடுக்கப்படுகிறது. எல்லோருக்கும் இந்த கோடி அற்புதர் என்ற பெயர் கிடையாது. ஆனால் கோடி அற்புதர் என்று சொன்னால் அந்தோனியாருக்கு மட்டும்தான் வந்தது. இந்த புதுமை செய்யக்கூடிய வள்ளல் என்று சொல்லுகிற நேரத்திலே இந்த கொரிந்தியர்களின் திருமணத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே புதுமை செய்யக்கூடிய வரத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதுமை செய்யும் வரம் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் பணியிலே 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அங்கே ராஜப்பரும் அருளப்பரும் வருகிறார்கள். ஒரு நொண்டி முடவனை பார்க்கின்ற போது அவரிடத்தில் பிச்சை கேட்கிற நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு அந்த புதுமை செய்யும் வரம் இருந்தது. எனவே பார்க்கும்போது என்னிடத்தில் வெள்ளியோ பொன்னோ இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் பேராலே எழுந்து நடக்கின்ற 6ஆம் வசனத்தை சொன்ன உடனே அவன் எழுந்து நடக்க, நான் புதுமை நடக்கிறது, ஆச்சரியம் நடக்கிறது, அற்புதம் நடக்கின்றது. எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுகிறார்கள். அருளப்பருடைய நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் புதுமை செய்கிறேன், என்னை விசுவாசம் கொள்ளுவனும் இதை போல செய்வான், அதை விட அதிகமாக செய்வான். என்னால் மட்டும்தான் செய்ய முடியுமல்ல, என்னுடைய ஆவியை கொண்டிருக்கின்றவன் அத்தனை பேருமே, என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றவன், என் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறவன். எனவே நான் இந்த புதுமையை செய்கிறேன் என்றால் இந்த புதுமையை என்னால் செய்ய முடிகின்றது. ஆனால் நான் மட்டும் செய்யவில்லை, என்னுடைய விசுவாசம் செய்வான், அவற்றை விட பெரியவன் செய்வான். அந்த புதுமை செய்யும் வள்ளல் புதுமை செய்கிற போது நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நமக்கு அந்த புதுமை செய்யக்கூடிய வரம் வரும் என்று சொல்லுகிற போது ஒரு ஆசிரியர் இருந்தார். இந்த ஆசிரியர் 3 தமிழாலே தண்ணீர் எடுத்தவரை சொன்னார். 3 தமிழாலே கண்ணாடி தமிழாலே தண்ணீர் எடுத்தவரை சொல்லி ஒரு கண்ணாடி தமிழாலே அங்கே இரும்பு கட்டி போட்டார், இன்னொரு தமிழாலே சகதி கட்டி போட்டார், இன்னொரு தமிழாலே சீனி கட்டி போட்டார். இந்த இரும்பு கட்டி போட்டவனை பார்க்கின்ற போது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்துப்பார் என்று சொல்லுகிற போது, சார் அப்படியே இருக்கின்றது, இரும்பு கட்டி இந்தாங்க என்று கொடுத்து விட்டார். இந்த உலகத்தில் சில மதர்கள் இருக்கிறார்கள், தான் மட்டும்தான் வாழ வேண்டும், அடுத்தவனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் இந்த இரும்பு கட்டிக்கு சமமானவர்கள், சமுதாயத்தோடு எந்த ஒரு தொடர்பே இல்லை. இவர்கள் பிறந்ததும் வாழ்வதும் வீண். அடுத்தபடியாக சகதி கட்டி அதைவிட மோசமானது. சகதி கட்டி பார்க்கிறவர் நன்றாக கலைக்கு தண்ணீரை குடித்து பார் என்று சொல்லுகிறவர் குடிக்கிறார், கசக்கிறது. இந்த சகதி கட்டி ஒரு தனி மனிதனை குடிக்கின்றது. இந்த தனி மனிதன் கெட்டவனாக இருக்கிறான். ஒரு சமுதாயத்திலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு தெருவிலே, ஒரு பங்கிலே ஒரு கெட்டவனாக இருக்கின்ற போது சூழ்ந்திருந்த அந்த சமுதாயத்தை, சூழ்ந்திருந்த அந்த மக்களை அத்தனை பேருமே கெட்டவனாக மாற்றுகிறான். ஒரு குடிகாரனுக்கு வைத்த பிழவே எல்லாம் மற்ற எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து குடிகாரனாக மாற்றுகின்றான். எனவே அவன் பிறந்தது இந்த உலகத்திலே வீணில் வீணாக இருக்கிறது. அடுத்தபடியாக சீனி கட்டி எடுக்கின்ற போது அந்த தண்ணீர் கூட கலந்துகிறது. அந்த தண்ணீர் அந்த சமுதாயத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த சீனி கட்டி ஒரு குறிப்பிட்ட மனிதனை சுட்டி காட்டுகிறது. அந்த சீனி கட்டி அப்படி கரைந்து இருக்கின்ற போது சுவையாக இருக்கிறது சொல்லுகிறார். இந்த சுவையாக இருக்கின்ற மனிதர்கள் தான் அந்தோனியாரை வந்தவழி. தன்னிலே அவர்களும் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தையும் நல்லதாக மாற்ற வேண்டும் என்று இருக்கிறார்கள். அவர்கள் தன்னிலே நல்லவர்களாக இருக்கின்ற போது அங்கே ஆண்டவர்கள் முழு விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களாக இருக்கின்றார்கள். எனவே ஆண்டவர் அவரிடத்திலே குடிவிட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே தூயோடு தோற்பியே அவர்கள் கடவுளை காண்பார்கள். இவர்களின் திருமணத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே பரிசுத்தத்தை நாடுகள், நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் எவனும் கடவுளை காண மாட்டான். எனவே இந்த சீனி கட்டி போன்ற அந்த அந்தோனியார் இந்த உலகத்திலே பிறந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. எல்லா மக்களுக்குமே நன்மை செய்தார், இல்லை எல்லா மக்களுக்குமே புதுமை செய்தார். அப்போஸ்தலர் பணியிலே 10ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு பரிசுத்தமாக நிறைந்தவராய் எங்கு சென்றாலும் எல்லா மக்களுக்கும் நன்மையே செய்து கொண்டு சென்றார்கள். ஆனால் வந்து புதுமை வள்ளல், புதுமை யாருக்கு செய்யும்? மக்களுக்கு, தன்னோடு இருக்கின்ற மக்களுக்கு. அந்த புதுமை செய்யக்கூடிய வளம் யாருக்கு வரும் என்று சொல்லுகின்ற போது, நீ நல்லவனாக இருக்கிற, தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், குருவானவராக இருக்கலாம்,
இருந்தாலும் சரி, நீ தன்னிலே நல்லவனாக இருக்கின்றது கடவுளுடைய அருள் உனக்கு கிடைக்கின்றது, கடவுளுடைய வல்லமை உனக்கு கிடைக்கின்றது, கடவுளுடைய சக்தி உனக்கு கிடைக்கின்றது, கடவுளுடைய பரிசுத்தம் உனக்கு கிடைக்கின்றது. எனவே அந்தோனியாரை பார்க்கின்றோம். அந்த புதுமை செய்தார் என்றால் அதுக்கு தண்ணீர் தகுதி உள்ளவராக மாற்றிவிட்டார். கடவுளுடைய அருள் விண்ணிலிருந்து புரியப்படுகிறது என்று சொல்லுகின்ற போது அதை வாங்குவதற்கு, அதை பெறுவதற்கு அந்தோனியார் தன்னையே தகுதிப்படுத்திக் கொண்ட காரணத்தினாலே ஆண்டவருடைய அருள் அவர்கள் இருந்தது. எனவே யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தார். அப்படிப்பட்ட அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடிய நேரத்திலே அந்தோனியாருக்கு சொந்த பண்பு இருந்தது. ஆண்டவர் அவரை அப்படியே உயர்த்தினார், அவரை அப்படி தாழ்த்தினார். அந்தோனியார் தன்னை ஆண்டவர் அவரை அப்படியே உயர்த்தினார். எனவே அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடிய நேரத்தில் அந்தோனியார் எவ்வாறு பரிசுத்தமானவராக இருந்தாலும், எவ்வாறு எல்லா மக்களுக்குமே உதவி செய்யக்கூடியவராக இருந்தாலும், ஒரு புதுமை வள்ளலாக இருந்தாலும், இயேசுவை அதிகமாக நேசித்தார், அதன் வழியாக இந்த புதுமை வரைத்து பெற்றார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கிய விதத்திலே பந்தித்திருந்து அந்தோனியாரை போல புதுமை செய்யும் வளம் பெற்று ஆண்டவருடைய அருளை பெற்று செல்ல பிள்ளைகளாக வாழ்வோம். ஆம். भी இருந்துக்கிறேன் என்ன இல்லை ஏன் அது அதான் பார்த்தா இப்போ இந்த சப்போர்ட்டர் அதுக்காண்டி அவன் கை அடிக்கல சப்போர்ட்டு.
நானே நான் உயிர் வாழ்வேன் உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன் நானே நான் உயிர் வாழ்வேன் உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன் நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா உன்னாலே தான் இறைவா உன்னாலே நான் உயிர் வாழ்வேன் உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன் வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன் பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன் வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன் பேசும் மொழியெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன் நீலா வாழ்வில் நிம்மதியும் நிலையாயிருந்திடுவோம் ஒவ்வொரு கூடையும் இல்லாமல் வாழும் வாழ்ந்திடுவோம் நிறைவான அமைதி பெறுவதெல்லாம் உன்னிடம் தானன்றோ உன்னாலே நான் உயிர் வாழ்வேன் உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன் நானே நான் உயிர் வாழ்வேன் உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன் நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா உன்னாலே தான் இறைவா உன்னாலே நான் உயிர் வாழ்வேன் சூழ்ந்தாலும் துணையை நம்பிடுவேன் துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவேன் சொந்தங்கள் வெறுந்தாலும் உன் தொடர்பில் மகிழ்ந்திடுவேன் நீ என்றும் என்னுடன் இருப்பதனால் கலக்கம் எனக்கு இல்லை கோட்டையும் மரணுமாய் காப்பதனால் இருக்கும் பயமும் இல்லை கண்மணி போல எங்காக்கும் தெய்வம் நீ அன்றோ உன்னாலே நான் உயிர் வாழ்வேன் உன் துணையில் நான் வாழ்ந்தேன்
உன்னாலே நான் உயிர் வாழ்வேன் உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன் நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன் உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். பூவாசிகளுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிற நித்திய ஞானமாய் இயேசுவே, அத்தியந்த தாழ்ச்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனப்பொருத்தமுள்ள மூடத்தனமுள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரிடத்தில் மீத ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கர் என்னும் சமணசுகள் தேவரீரை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. என் தேவனே, என் தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை சிநேகிக்கிறேன், நான் உம்மை சிநேகிக்கிறேன், நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை விசுவாசியாதவர்களுக்காகவும் உம்மை விசுவாசியாதவர்களுக்காகவும், உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை சிநேகியாதவர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கின்றேன். உமது மன்னிப்பை கேட்கின்றேன். நமது பாதுகாவலராம் கூடியிருப்பது புனித அந்தோனியாரின் திருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பங்கு தந்தை, வழிபாட்டினை நிறைவேற்றும் அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரியின் ஆன்ம சரிநலன்களுக்காகவும் அவருடைய நற்கருத்துக்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் அவர்கள் செய்கின்ற தொழில் முயற்சிகளில் மென்மேலும் சிறந்து விளங்கும்படியாகவும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற நமதூர் மக்கள் அனைவரும் கோடி அற்புதரின் அருளையும் ஆசிரியையும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழும்படியாகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் மற்றும் மீன் வளங்கள் செழித்தோங்கவும் புனித அந்தோனியார் வழியாக நற்கருணை நாதரை பிரார்த்தித்துக் கொள்வோம். பரலோகத்திருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைவரும் எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்டவதியாயே, சர்வேஸ்வரியே மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொழிவு பெருக பொழிய நீ
சீயார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணிந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடை நினைவு எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவிடத்து இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி. அவர் தம் திரு அன்பே போற்றி. அருள் திரு தூய ஆவி போற்றி. அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் திரு அன்னை மரியாள் போற்றி. அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் திரு சூசை முனியும் போற்றி. அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் திரு தூதர் அமரர் போற்றி. அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் திரு தேவன் போற்றி. அவர்